இப்படியே வச்சு இழுக்க வேண்டியதுதான். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கபாப் கடை. நம்ம ரோட்டு ஓரத்தில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கபாப் கடை. அங்கே வந்து நம்ம போனோன்னு சொன்னாக்கா ரொம்ப ரிலாக்ஸாக காரில் அப்படி இருந்துட்டு சின்ன ஒரு கடை தான், நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அடுத்த இதில் வரும் கண்டினியூவாக. ரொம்ப சின்ன கடை தான். கபாப் வந்து ஒரு ஸ்டிக்கு வந்து 3 திரகம். மட்டன் வச்சுருக்காங்க, சிக்கன் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம். இது மெயின் ரோட்லேயே இருக்குது, ஷார்ஜாவில். அந்த லொக்கேஷன் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் கூகுள் மேப்பு, நீங்கள் அதில் போய் நீங்கள்லாம் கண்டிப்பாக இதை போய் சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உடனே நம்மளுக்கு கண்ணு முன்னாலேயே டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி தராங்க. எல்லாம் காரில் தான் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த கடைக்கு வாசல், ஃப்ரண்ட்டு, பேக்கு, பள்ளிவாசல்லே பக்கத்தில் இருக்குது. அதனால் தொழுவுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கதன்ட்டு ஒரு நெருப்போட உங்களுக்கு அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸ்டிக்ஸு கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்குது. அது நம்ம ஆர்ட்ரு பண்ணும்போதே நம்ம ஃபஸ்ட்லேயே ஆர்ட்ரு பண்ணிட்டாக்க ஈஸியாக இருக்கும். நம்ம ஆர்ட்ரு பண்ணி நம்ம கொஞ்சம் லேட்டாக கேட்டோம்னாக்கா வர்றது கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் நம்ம சொல்லும் போதே 20 ஸ்டிக்ஸ் 30 ஸ்டிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். நல்லா ஹாட்டாக இருக்குது. அதனால் சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே குச்சி இந்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க ரெடி பண்ணி. எல்லாமே குச்சியில் குத்தி வச்சுருக்காங்க. நம்ம சொல்லும்போது அவங்க எடுத்து டக்குன்னு வச்சு கொடுக்குறாங்க. சேம் ஸ்டிக்கை வந்து அவங்க யூஸ் பண்ணுறது ரேராக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம அங்கே நம்மளுக்கு ஒரு தந்தூரி ரொட்டி ஒன்று தர்றாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு சிம்பிள். நம்ம ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருப்போம். ரொம்ப சிரமமாக இருக்குது, கிழிஞ்சு போவோம், ஒரு மாதிரியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப நைஸாகவும் இருக்குது இந்த இது சாப்பிட்றதுக்கு. ஒரு நான் பார்த்த வகையில் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரொட்டி செய்வாங்கன்னு போல் தெரியுது. அவ்வளோ ஸ்பீடாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே பெரிய அண்டா மாதிரி இருக்குது. நெருப்பு தான் ஜஸ்ட்டு ஃபுல் ஸ்பீடாக எரியுது. கொஞ்சம் வேகாமல் இருந்தாக்க என்ன செய்யறான்னு சொன்னாக்கா அதை எடுக்கும்போது டக்குன்னு அங்கே வெளியால் வச்சிடறாங்க. இதை சுட்டு போடுறாங்க. இங்கே பாருங்கள், அது சரியாக வேகலை. அந்த ஒரு இதை எடுத்து வைக்கிறாப்புல, அதை தூக்கி அந்த மேலால் வச்சிடறாப்புல. அந்த நெருப்புலேயே டக்குன்னு அதுவும் வெந்துடுது. எண்ணெய் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹெல்த்தியான ஃபுட்டு. நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த கபாபு தரும்போது இந்த ப்ரெட்டும் கொண்டுட்டு வர்றாங்க. மற்ற நம்ம பாகிஸ்தானி ரொட்டிலாம் சாப்பிட்ருப்போம், அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது இல்லாட்டி ரப்பர் மாதிரி இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு வச்சுட்டு வச்சுட்டு போகிறோம். ஆஹா, மணக்குது. இப்படியே வச்சு இழுக்க வேண்டியதுதான். இதை காரில் வந்து தின்னுட்டு போகிறானோ. ஓகே, இந்த கபாப் வந்துட்டு குச்சியோடு வச்சுருக்காங்க. இரும்பு கம்பியோடு இருக்குது. சுட தர்றாங்க. நல்லா ஜூஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த குச்சியெல்லாம் அப்படியே எல்லோரும் காரில் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நாங்கள் வெளியெல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு கொஞ்சம் சென்னாவும், தயிர், ஒரு கீரை எல்லாம் தந்துருக்காங்க. சாப்பிட்றது நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது வந்து 3 திரகம் தான் ஒரு குச்சி. அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம இனி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா, நாங்கள் ஆர்டர் பண்ணதை நாங்கள் முழுமையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். க்ளீனாக வச்சுருக்கோம். எங்கே போனாலும் சரி, எங்கே சாப்பாடு போனாலும் சரி, க்ளீனாக சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஏன்னா உலகத்தில் எத்தனையோ பிள்ளைங்கள், எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதை மனசில் வச்சுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி.